நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக ஆண்டவரை உற்று நோக்குவோம். இயேசுவை போல நீங்களும் நானும் அன்னை மரியாவை அன்பு செய்ய ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு தருகின்றார். இயேசுவை போல அன்னை மரியாவோடு உடன் பயணிக்க நற்கருணை ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு தருகின்றார். இயேசுவை போல அன்னையின் குரலை கேட்டு இறை தந்தையை முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆற்றலோடு சக்தியோடு அன்பு செய்ய நற்கருணை ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கின்றார். இயேசுவை போல அன்னையிடமிருந்து இறைவனுடைய விருப்பத்தை திட்டத்தை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள நற்கருணை ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அன்னையை நமக்கு கொடையாய் கொடுத்ததற்காக, மாதிரியாய் கொடுத்ததற்காக, நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உன்னதமான மாதிரியாக பாதுகாவலியாக கொடுத்ததற்காக நற்கருணை ஆண்டவரை நாம் போற்றுவோம், புகழ்வோம், நன்றி செலுத்துவோம், ஆராதிப்போம். இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு கரங்களை உயர்த்தியவாறு நன்றி இயேசுவே என்று பாடி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர்,
Alleluia. Alleluia. Ave Maria. Ave Maria. Ave Maria. Ave Maria. Ave Maria. ஆண்டவரை உற்று நோக்கியவாறு, அப்பா தந்தையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, ஆவியான தெய்வமே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கின்றோம். எம் உடல், ஆவி, ஆன்மா அத்தனையும் நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். அன்னை மரியாவை போன்று அன்னையின் மனத்தோடு, அன்னையின் உள்ளத்தோடு, அன்னையின் ஆன்மாவோடு, அன்னையை போன்று முழு ஆற்றலோடு, சக்தியோடு, பலத்தோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, தந்தையே இறைவா, உம்மையில் மகிழ்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி மூவொரு இறைவனை, நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆவியனை
நற்கருணை ஆண்டவர், நமக்காய் காத்திருக்கின்ற தெய்வம். நற்கருணை ஆண்டவர், நம் குரலை கேட்பதற்காய் ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற தெய்வம். நற்கருணை ஆண்டவர், நம் உள்ளங்களை ஊடுருவி பார்ப்பவர். நற்கருணை ஆண்டவர், நம் இதயத்தின் தேவைகளை எல்லாம் வாஞ்சையோடு உற்று பார்ப்பவர். நற்கருணை ஆண்டவர், நாம் ஒவ்வொருவருமே குடும்பமாய் அவரை புகழ, குடும்பமாய் அவரை ஆராதிக்க, குடும்பமாய் ஆண்டவரை தெண்டனிட்டு வணங்க காத்து கொண்டிருக்கின்ற தெய்வம். இதோ இந்த வணக்க மாதத்திலே அன்னையை வணங்கி அன்னையின் வாழ்விலிருந்து ஆசீர்வாதமான வாழ்வியல் பாடங்களை கற்றுக்கொண்டு அன்னையை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய, அன்னையை போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற, அன்னையை போன்று நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை இன்று அழைத்திருக்கிறார், இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை தண்டனிட்டு வணங்குவோம். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து வாரே, வீட்டில் இருந்தாலும், மருத்துவமனையில் இருந்தாலும், உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும், பணித்தலங்களில் இருந்தாலும், எங்கெல்லாம் இதோ இந்த ஆராதனை வேளையிலே கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் நேரம் ஒதுக்கி இருக்கின்றீர்களோ, இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறு ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். தோபித்து நூலிலே நாம் வாசிப்போம். தோபித்து புத்தகம் ஒரு குடும்ப புத்தகம். ஒரு குடும்பத்திலே எப்படி இறைவனை நேசிக்க முடியும், ஒரு குடும்பத்திலே எப்படி இறைவனை புகழ முடியும், ஒரு குடும்பத்திலே எப்படி இறைவனை ஆராதிக்க முடியும், குடும்பமாய் எப்படி இறைவனை புகழ்ந்து புகழ்ந்து ஆசீர்வாதங்களை ஆதாயமாக்கிக் கொள்ள முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. சாரா இப்படியாக ஜெபிப்பார். எப்படி? பலகணியை நோக்கி கைகளை விரித்து. அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபிப்பதற்கு இந்த தோபித்து நூல் மிகச்சிறந்த மாதிரி, மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. விண்ணை நோக்கியவாறு, பலகனை நோக்கியவாறு கரங்களை உயர்த்தி இப்படியாய் மன்றாடுகின்றார். இரக்கமுள்ள இறைவா போற்றி, இரக்கமுள்ள இறைவா போற்றி, என்றும் உம் திருப்பெயர் போற்றி, உம் செயல்கள் எல்லாம் உம்மை என்றும் போற்றுக. Praise the Lord. 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 பாருங்க, இறைவனுடைய இரக்கத்திற்காய் போற்றுகின்ற குடும்பம், இறைவனுடைய திருப்பெயரை நினைந்து போற்றுகின்ற தெய்வம், ஆண்டுடைய செயல்கள் எல்லாம் அவரை என்றும் போற்றச் செய்கின்ற வல்லமையை நமக்கு பறைசாற்றுவதை
இந்த அன்பு தாய் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஒவ்வொருவருமே தனித்தனியாய் இணைந்து குடும்பமாய் போட்டி போட்டுக்கொண்டு ஆண்டவரை போற்றுவதை இந்த தோபித்து நூல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தோபித்து 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் இறை வார்த்தையிலே நாம் வாசிப்போம். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி. ஒரு குடும்ப ஜெபத்தினுடைய அச்சாணி போன்று இருக்கின்ற சாட்சியமான ஜெபத்தை பாருங்கள். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலம் உம்மை போற்றுக. ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை உற்று பார்த்து நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களின் ஆண்டவரே, எங்கள் மூதாதையரின் தெய்வமே, ஆண்டவரே எங்கள் வாழ்வோடு இணைந்து எங்கள் குடும்பத்தில் குடும்பமாய் ஒன்றிணைந்து எங்களை வாழ வைக்கின்ற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் சாமி, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே உமது பெயர் என்றென்றும் மேலானது, உன்னதமானது, படைப்பிற்கெல்லாம் ஆண்டவரே உன்னதமானது. எக்காலத்திற்கும் உம்மை போற்றுகின்ற உன்னத கருவிகளாய் வானத்தை அந்த சராசரத்தை படைத்து எங்களுக்கு சாட்சியாய் கொடுத்திருக்கிறீரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம். உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உருவாக்கி ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக நீர் குடியிருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம் பிள்ளைகளோடு இதயத்தோடு இதயமாய் பேசி உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் வெளிப்படுத்தி குடும்பங்களை ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறீரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீங்க துதியுங்க, ஆண்டவரை போற்றுங்க. நீங்க இருக்கின்ற இடத்திலே இருந்தவாறு உங்கள் குடும்பத்திற்காய் ஆண்டவரை போற்றுங்கள். உங்கள் குழந்தை செல்வங்களுக்காய் நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். உங்கள் குடும்பத்திலே ஆண்டுடைய பிரசன்னம் இருப்பதற்காய் ஆண்டவரை போற்றுங்கள். குடும்பத்திலே ஆண்டவர் உங்களோடு உரையாடுவதற்காக, உங்களோடு உறைவதற்காக, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வாரி வழங்கி உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக, உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் மீட்பராகிய ஆண்டவரே மை துதிக்கிறோம். எங்கள் மீட்பராகிய ஆண்டவரே மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் சாமி, உம்மை போற்றுகிறோம் சாமி, போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் சாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை வலுவூட்டுகிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்களை அன்பு செய்கிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு அருகில் இருக்கிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்களை அரவணைக்கின்ற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல குடும்பங்களை கொடுத்த ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்களை வாழச் செய்கிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரியில் பலியான ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்களுக்காக மிகுதியான அன்பை பொழிந்த ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உமது அன்பை வெளிப்படுத்த உம்மையே கையளித்த ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எங்கள் வாழ்வில் கொடுத்த அனைத்து நன்மைத்தங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பிறந்த நாள் முதல் இன்று வரை எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பெயரை உள்ளம் கையில் பொறிந்து வைக்கிற ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் உமது சாமி, அளவில்லாத அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் உமது ஆண்டவரே, அளவில்லாத இரக்கத்திற்காக உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, வழி நடத்துகின்ற உமது கிருபைக்காக துதிக்கிறோம், துதிக்கிறோம் சாமி, எல்லாவற்றுக்குமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் நன்றி சாமி, செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, சாமி, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே ஆண்டவரே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மையே ஆண்டவரே நானும் என் குடும்பத்தாரும் ஆராதிப்போம், துதிப்போம், போற்றுவோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம்.
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. தொடர்ந்து ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவரை ஆராதிப்போம். உங்களுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் ஆண்டவர் செய்த எல்லா வல்ல செயல்களையும் நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுங்கள். தொடர்ந்து ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதியுங்கள். ஆண்டவரை மை போற்றுகின்றோம், மை புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். என்றும் உயர்ந்தவரே உமை போற்றுகின்றோம், என்றும் சிறந்தவரே உமை போற்றுகின்றோம். எங்களை எப்பொழுதும் பாதுகாப்பவரே உமை போற்றுகின்றோம். எங்களை உயர்த்தி எங்களில் ஆனந்தம் கொள்பவரே உம்மை போற்றுகின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களில் ஒவ்வொரு நாளும் குடியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் கண்ணின் மணி போல எந்த பாவத்திலும் விழாதவாறு எங்களை குடும்பமாக ஆண்டவரை கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிள்ளைகளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே குடும்பமாக ஒரே எண்ணம் கொள்வதற்காக ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போற்றுகின்றோம், ஆண்டவரே. என் எல்லா தேவைகளையும் அறிந்த தெய்வம் நீ. எங்கள் குடும்பத்தின் எல்லா நிலைகளிலும் எங்களோடு இருந்த தெய்வம் நீ. எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை சாத்தானின் சூழ்ச்சிகள், எத்தனை மனதிற்குள்ளாய் குழப்பங்கள், வேறுபாடுகள், காழ்ப்புணர்ச்சிகள், சண்டை சச்சரவுகள், என் சமயத்தில் பிரிந்து வாழ்கின்ற சூழல்கள் எல்லாம் முடிந்தது என்று நாங்கள் நினைத்த தருணங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் ஓடோடி வந்தீர். எங்கள் துன்பங்களை கண்டீர், எங்கள் கண்ணீரை நீர் கண்டீர். எங்கள் கண்ணீரை எல்லாம் ஆண்டவரே நீர் தோள் பையிலே தூக்கி சுமந்தீர். எங்கள் கண்ணீருக்கும் மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொடுத்தீர். எங்கள் குடும்பத்தை கோயிலாக மாற்றி கொடுத்தீர். எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே நீர் கட்டி போட்டீர். உமது பேரன்பினால், உமது இரக்கத்தினால். ஆண்டவரே உம்மை பாடாத நாட்கள் இல்லை, உம்மை தேடாத நாட்கள் இல்லை. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் ஆண்டவரே யாருக்காக நான் வாழ்வேன்? எனக்கு உயிரை கொடுத்த தெய்வம் நீ. என் உயிரோடு ஒன்றாய் கலந்த தெய்வம் நீ. எனக்கென்று குடும்பத்தை கொடுத்த தெய்வம் நீ. குழந்தை செல்வங்களை கொடுத்த தெய்வம் நீர். ஆண்டவரே எனக்கென்று வேலை வாய்ப்புகளை, வசதி வாய்ப்புகளை வாரி வாரி வழங்கிய தெய்வம் நீர். என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை, நன்மை தலங்களை, பொருளாதார கொடைகளை, கிருபைகளை, ஆண்டவரே உறவு செல்வங்களை நீரை வாரி வழங்கிய தெய்வம் நீர். உம்மை போற்றுகிறோம் சாமி.
உம்மை புகழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது மேலான இரக்கத்திற்காய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்கு காட்டுகின்ற பேர் அன்பிற்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது அக்கறையாயிருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் எங்கள் குடும்பங்களுக்காய் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து நன்றி சொன்னால் வாழ்நாளே போதாது. ஆண்டவரே, நாங்கள் சங்கீதக்காரரோடு இணைந்து உம்மை போற்ற நாங்கள் ஆசைப்படுகிறோம், உம்மை புகழ ஆசைப்படுகிறோம், உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம், உம்மை தண்டனிட்டு வணங்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நாங்களே நினைவூட்டல் கொடுத்து உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை துதிக்க, ஆராதிக்க, துதித்து துதித்து ஆராதித்து ஆராதித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆனந்தமாய் வாழ்க்கை நடத்த இதோ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி திருப்பாடல் 103 நாம் பாடலாய் பாடுவோம். திருப்பாடல் 103 தலைப்பு இப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது: கடவுளின் அன்பு. கடவுளின் அன்பு. நற்கருணை ஆண்டவரே, உமது அன்பினால், அப்பா தந்தையின் அன்பினால், ஆவியானவரின் ஆளுகையினால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் எங்களுக்கு நாங்களே கட்டளை கொடுக்கிறோம்: நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் உனக்காய் செய்த கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே என்று சொல்லி. நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் நீர் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் மறக்க இயலாது. ஒவ்வொரு கணமும் நீர் செய்த நன்மைத்தனங்களை, உமது பேர் இரக்கத்தை, வல்ல செயல்களை, அற்புதத்தை, எங்களுக்கு இரக்கம் காட்டியதை, எங்களை மன்னித்ததை, எங்களுக்கு மறு வாழ்க்கை கொடுத்ததை நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம் என்று சொல்லி, நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து போற்று என்று சொல்லி இந்த பாடலை பாடி நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளாலும் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுவின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுவின் இளமை போல்
செயல்களையே என்னாலும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் மொழியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே, அன்னை மரியாவை போன்று நாங்களும் இறை தந்தையின் குரலை கேட்க சித்தமாயிருக்கிறோம். இறை தந்தையின் விருப்பத்தை அறிந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். அன்னை மரியாவை போன்று இறை திட்டத்தின்படி வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 19-21 முடிய. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு உறவுகளே, மே மாதம் என்றால் கொண்டாட்டத்தின் மாதம், எல்லோரும் ஒன்றாயிருக்கின்ற மாதம், குடும்பமாய் கோலாகலமாக நேரங்களை செலவு செய்கின்ற மாதம், பெற்றோர் பிள்ளைகள் என்று ஒன்றாய் கூடி மகிழ்ந்திருக்கின்ற காலம். இந்த மே மாதத்தை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நான் பிறந்து வளர்ந்த ஒரு குட்டி கிராமத்தில் இருந்த யாக்கோபு தாத்தா என்பவரை என்னால் மறக்க இயலாது. சிறு பிள்ளைகளாயிருந்த தருணத்தில் இந்த மே மாதத்தை
மே மாதம் முழுவதுமே ஒரு கொண்டாட்டத்தின் மாதமாக மாற்றியவர் இந்த தாத்தா. ஒரு விழா கோலமாக மாற்றியவர் இந்த தாத்தா. ஒரு கிராமத்தினுடைய ஆபிரகாமை போல இவர் வீடு வீடாக சென்று எல்லா பிள்ளைகளையும் அழைத்து வருவார். வருகின்ற போதே ஜெபமாலை ஜெபிக்க வைப்பார். ஆலயத்தில் ஒன்றாக கூடி சிறுவர்கள் பெரியவர்கள் என்று அவர் ஜெபமாலை ஜெபிக்க வழிநடத்துகின்ற விதமானது உண்மையிலேயே உன்னதமானது, ஆச்சரியமானது. பார்த்து பார்த்து கற்றுத்தருவார். ஜெபமாலை முடிந்த பிற்பாடு இந்த வணக்க மாத வரலாறு வாசிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் அத்துணை அற்புதங்களும் அதிசயங்களும் மனமாற்றத்தின் கதைகளும் வாழ்வியல் பாடங்களும் ஒவ்வொரு கத்தோலிக்க குடும்பத்தையும் உருவாக்கியது என்று சொன்னால் அது மிகையாகாது. வணக்க மாதம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இறைவன் நம்ம கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை. நம்மை போன்று நம்முடைய முன்னோர்கள் எப்படி அன்னையின் பக்தியின் மூலமாக ஆண்டவரை அனுபவித்தார்கள், அன்னையின் பக்தியின் மூலமாக ஆண்டவரை சுவைத்தார்கள், அன்னையின் பக்தியின் மூலமாக எப்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு கொண்டார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக தூத்துக்குடி மறை மாவட்டம் கடற்கரையோர கிராமங்களில் நடந்தால் என்னுடைய நினைவுகள் எல்லாம் இன்னும் பசுமையாக இருக்கின்றது. மாலை நேரத்தில் எல்லா வீடுகளிலும் முணுமுணுப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும். அது ஜெபமாலையின் முணுமுணுப்பு. எல்லா குடும்பங்களிலும் வீதிகளில் வலம் வந்தால் குடும்பங்களில் அவர்கள் ஜெபமாலை ஜெபிப்பதை நம்மால் கேட்க முடியும். நாம் நடந்து செல்கின்ற பொழுதே நம்மை ஜெபிக்க தூண்டுவதாக இருக்கும். பெரும்பான்மையான கத்தோலிக்க குடும்பங்கள் குடும்பமாய் ஜெபமாலை ஜெபிப்பதற்கு பெயர் போனவை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு மே மாதமும் நமக்கு நினைவூட்டுகின்றது ஜெபமாலையை அடிக்கடி கரங்களில் எடுக்க, அடிக்கடி கரங்களில் எடுக்க, அடிக்கடி ஜெபமாலையை ஜெபிக்க, அன்னையின் பரிந்துரையை நாட. அன்னையை பரிந்துரையை நாடுகின்ற பொழுதெல்லாம் நமது மனக்கண் முன்பாக அன்னையின் வாழ்க்கை நம் கண் முன்பாய் வரும். அன்னையினுடைய பக்தி நமது கண் முன்பாய் வரும். அன்னையினுடைய இறை தேடல் நம் கண் முன்பாக வரும். அன்னையினுடைய இறை அனுபவம் நமது கண் முன்பாக வரும். அன்னை எப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே வயிற்றிலிருந்து வளர்த்தெடுத்ததிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பயண வாழ்க்கையிலிருந்து பணி வாழ்க்கையிலிருந்து எப்படி அன்னை மரியா கொண்டாடினார்கள் என்பது நமது கண் முன்பாக வரும். ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த அனுபவ பயிற்சியை தான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆன்மீக அனுபவத்தை தான் பெற்றுக்கொள்கிறோம். அன்னையை போன்று எப்படி இயேசுவை நேசிப்பது, அன்னையை போன்று எப்படி இறைவனை அன்பு செய்வது, அன்னை மரியாவை போன்று எப்படி இறைவனுடைய விருப்பத்தை கண்டு கொண்டு இறைவனுடைய விருப்பத்தை என் வாழ்விலே என்னுடைய குடும்பத்தின் வாழ்விலே நிறைவேற்றுவது. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்திருக்கின்றோம். ஜெபமாலையை கரங்களில் எடுத்ததால் நம் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி வந்தது, சோகம் காணாமல் போனது, கவலை காற்றோடு கரைந்து போனது, எப்படி நம் வாழ்வில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாம் வெற்றியாக மாறியது, தடைகள் எல்லாம் படிக்கற்களாக மாறின, போராட்டங்கள் எல்லாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற ஆர்ப்பாட்ட சூழல்களாக மாறின என்பதற்கு நீங்களும் நானுமே சாட்சி. இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மை அன்னையின் பக்கமாக நமது பார்வையை திருப்ப நமக்கு அழைப்பு தருகிறார். அன்னையை உற்று பார்த்து அன்னையுடைய வாழ்விலிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள நமக்கு அழைப்பு தருகிறார். 5-6 மாதங்களுக்கு முன்னதாக நற்செய்தி பணிக்காக நான் இலங்கை பயணித்திருந்தேன். ஒரு இந்து சகோதர குடும்பம். அந்த குடும்பத்திலே உடல்நலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டார் அந்த சகோதரர். 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டது. நான் அவரை நேரடியாக சந்திக்கவில்லை. அவரது மனைவியையும் குடும்பத்தாரையும் சந்தித்தேன். அவர்கள் வேறு ஒரு ஊரிலே மருத்துவமனையிலே அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். இந்த சகோதரியானவள் கண்ணீரோடு எப்படியாவது தன்னுடைய கணவருக்கு உடல் சுகம் கிடைத்தால் போதும் என்று தவித்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபித்தேன். மருத்துவமனையில் இருந்த அந்த சகோதரோடு
ஃபோனின் வழியாக அவரோடு உறவாடினோம், ஜெபித்தோம். அதன் பிற்பாடு தண்ணீர், எண்ணெய், உப்பு இவைகளை எல்லாம் மந்திரித்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி கொடுத்து விட்டு நான் இங்கே வந்து விட்டேன். 1 மாதத்திற்கு முன்பாக அந்த சகோதரர் பூரண சுகமடைந்து வீட்டிற்கு வந்திருக்கிறார். இந்த சகோதரி ஆலயம் தேடி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது அங்கே இந்த செய்தியை அவர்களோடு பகிர்ந்திருக்கிறார். அந்த சகோதரி 2 காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, நான் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த பொழுது பாடல் குழுவில் இருந்த ஒரு சகோதரி, நீங்கள் ஏன் தனியாக இங்கே அழுதுட்டுருக்கிறீங்க, கோயிலுக்கு போங்க, நற்கருணை ஆண்டவர் அங்கே உங்களுக்காக காத்துட்ருக்கிறாரு, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், இங்கே அழுவதற்கு பதிலாக நற்கருணை ஆண்டவர்கிட்ட இப்போ நீங்கள் போய் அழுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் கோயிலில் நற்கருணை ஆண்டவர் முன்பாக நான் என் மனசில் இருக்கிறதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்தினேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். அதன் பிற்பாடு நான் வந்ததை அவர்களோடு பகிர்ந்ததை சுட்டி காட்டி ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், என்னுடைய கணவருக்கு சுகத்தை கொடுத்தார் என்று அந்த அன்பு சகோதரி சாட்சி சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கு இருந்தாலும் நற்கருணை ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், உங்களை தேடி வருகிறார். உங்கள் குரலை கேட்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், சித்தமாக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். உங்கள் வாழ்வில் என்ன தேவைகள் இருந்தாலும் தேவைகளை சந்திக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கின்றார். அதனால் தான் இதோ இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர், உங்கள் குரலை கேட்கிற ஆண்டவர், நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கு உங்களை தேடி வருகின்ற ஆண்டவர், உங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதில் தருகின்ற ஆண்டவர், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை மார்போடு அணைத்துக் கொள்கின்ற ஆண்டவர், உங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளும் பதில் கொடுத்து உங்களை உயர்த்துகின்ற ஆண்டவர். இந்த ஆண்டவர் தான் நம் கவனத்தை, நமது பார்வையை அன்னையின் பக்கமாக திருப்புகிறார். தேவத்தாய், பரிந்து பேசுகின்ற தாய், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பார்வையை, நமது கவனத்தை அன்னையின் பக்கமாக திருப்பச் சொல்லுகின்றார். இதோ இந்த மாதத்திலே அன்னையை நாம் உற்று பார்க்க வேண்டும், அன்னையோடு உறவாட வேண்டும், அன்னையினுடைய வாழ்விலிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பக்தியை, அவருடைய நம்பிக்கையை, அவருடைய விசுவாசத்தை, அவருடைய பற்றுறுதியை, அவருடைய சிடத்துவ வாழ்க்கையை. இதோ ஆண்டு காலமாய் 2000 ஆண்டுகளாய் எல்லா திருத்தலங்களிலும் இருந்து கொண்டு கொழுவிற்றிருந்து பரிந்து பேசி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற அன்னையின் பக்கமாக நமது பார்வையை திருப்ப ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். ஆண்டவரை உற்று நோக்குகின்ற வேளையிலே ஆண்டவருக்கு நாம் வாக்கு கொடுப்போம். ஆண்டவரே, அன்னையை போன்று நாங்கள் உம்மை நேசிப்போம் என்று வாக்கு கொடுப்போம், அன்பு செய்வோம் என்று வாக்கு கொடுப்போம். அன்னையை போன்று நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் என்று வாக்கு கொடுப்போம். அன்னையை போன்று நாங்கள் சீடத்துவ வாழ்க்கை நடத்துவோம் என்று வாக்கு கொடுப்போம். அன்னையை போன்று எல்லா தருணங்களிலும் அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசி உமது ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகின்ற கருவிகளாக, கிருபையின் தூதுவர்களாக நாங்கள் மாறுவோம் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுப்போம். நற்கருணை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை, உங்களுடைய இல்லத்தை அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய அன்பினால் நிரப்பி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து, விடுதலையை கொடுத்து, உங்கள் விண்ணப்பங்களுக்கும் மன்றாட்டுகளுக்கும் பதிலை கொடுத்து, உங்கள் கண்ணீரை துடைத்து, கவலையை நீக்கி, கஷ்டங்களை போக்கி, கடன் பிரச்சனைகளை தீர்த்து, உங்கள் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை கொடுத்து, திருக்குடும்பத்தை பிரதிபலிக்கின்ற அருளை தொடர்ந்து நற்கருணை நாதரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, ஜெபியுங்க. நீங்கள் ஆண்டவரை உற்று பார்த்து ஜெபியுங்க. உங்கள் வாழ்வின் தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறு ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள், குடும்பத்தின் தேவைகளை ஒப்புக் கொடுங்கள், உங்கள் குடும்பத்தின் சூழலை ஒப்புக் கொடுங்கள். குடும்பத்திற்குள்ளாக குழப்பங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், சமாதானம் இல்லாத சூழல் இருக்கலாம், பிரிந்து வாழ்கின்ற சூழல்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு கலக்கம் இருக்கலாம்.
உங்கள் கணவர், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கின்ற குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், போதை பழக்கம், கூடா ஒழுக்கம், இச்சைக்குரிய வாழ்வு, குடும்பத்தில் பொறுப்பற்ற வாழ்வு, இவைகள் உங்கள் வாழ்வை குலைத்து உங்கள் நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். உங்களுக்கு அருள் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவரை உற்று நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். எங்கள் கோட்டையரணான ஆண்டவரே, எங்கள் மீட்பரே, எங்கள் மெசியாவே, எங்களை ஒவ்வொரு நாளும் காண்கின்ற தெய்வமே, எங்களை கட்டி காத்து வழிநடத்துகின்ற தெய்வமே, எங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடோடி வந்து எங்களை தூக்கி உமது தோள் மீது சுமக்கின்ற தெய்வமே, போராட்டங்களும் தடைகளும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது எங்களை மார்போடு அணைத்து கொண்டே ஆறுதல் தருகின்ற தெய்வமே, உமது பேரன்பிற்கு முன்பாய் நாங்கள் தலை சாய்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, உமது மகா அன்பை, உமது பேர் இரக்கத்தை, பராமரிப்பை நடைந்து ஆண்டவரே நாங்கள் பேச்சற்றுதான் நிற்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே, பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குள்ளாய் ஆட்பட்டு அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்ற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் தினம் தினம் நடைபெணங்களாய் போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்தில் ஜபோதுவி கேட்டவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தயவாய் கண்ணோக்கம் உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதியும் சாமி. குடும்பத்திற்குள்ளாய் உண்மையான மகிழ்ச்சியை தாரும், சமாதானத்தை தாரும், அன்பை தாரும். ஒருவரை நன்றாய் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து பாசம் காட்டி மன்னித்து பரிவு காட்டி தியாகம் செய்து ஒருவருக்கு சேவை செய்து உமது அன்பு பிள்ளைகளாய் வாழ்கின்ற சூழலை நீர் உருவாக்கி தாரும். ஆண்டவரே, பல்வேறு குடும்பங்களில் சந்தேகத்தினால், ஆண்டவரே பிரமாணிக்கம் இன்மையினால் நிம்மதி இழந்து சமாதானம் இழந்து தத்தளித்து ஒரு குடும்பம் உடைந்து போய்விடுமோ என்று அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற குடும்பங்களை உம் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தயவாய் கண்ணோக்கம் ஆசீர்வதியும். உன் பிள்ளைகளை நீ திடப்படுத்தும், பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். உன் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கின்ற குடும்பங்களில் அவர்களுடைய வாழ்வில் இருக்கின்ற பலவீனங்களை எல்லாம் பலமாய் மாற்றி தாரும். உன் பிள்ளைகளுக்கு தைரியத்தை தாரும், உற்சாகத்தை தாரும். உன் பிள்ளைகள் இதயங்களை அன்பினால் நிரப்பும். ஒருவரை தோளில் தாங்கி, இதயத்தில் தாங்கி, அன்பினால், பாசத்தினால், பரிவிரக்கத்தினால், புரிந்து கொள்கின்ற அருளினால் ஆண்டவரே வழிநடத்த கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் இருக்கின்ற உடல் நலமற்ற எங்கள் பெற்றோர்களை, உடன்பிறப்புகளை, எங்கள் பிள்ளைகளை நாங்களும் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், சுகம் தருகின்ற வார்த்தைகள், விடுதலை தருகின்ற வார்த்தைகள், நல்வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே உண்டு. இறங்கும் சாமி, எங்கள் பிள்ளைகளுக்கு இறங்கும். உடல் நலமற்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் காட்டும். மருத்துவர்களால், மருந்துகளால் சுகப்படுத்த முடியாத எங்கள் உறவுகளை ஆண்டவரை உம்மால் மட்டுமே சுகப்படுத்த முடியும். நாங்கள் நம்புகிறோம் சாமி, உம்மால் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எங்கள் உறவுகளுக்கு, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு சுகம் உண்டு, விடுதலை உண்டு, புது வாழ்வு உண்டு. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், சுகத்தை தாரும், விடுதலை தாரும், மகிழ்ச்சியை தாரும். சாட்சிய வாழ்க்கையால் ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்துகின்ற சூழலை உருவாக்கி தாரும். ஆமென்.
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா தருணங்களிலும் அன்னையை போன்று வாழ்ந்து ஜெபித்து சீடத்துவ வாழ்க்கை நடத்தி இறை தந்தையை மகிமைப்படுத்த அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம்.